ஆம்பளை கூட எப்படி இருக்கா நான் அவங்க கிட்ட போய் கற்றுக்க சொல்லுவேன். அதுதான் உண்மை. இறங்கி வேலை பார்க்கணும். சும்மா அதெல்லாம் இல்லை. எத்தனை எலும்பு உடஞ்சிருக்கும் எனக்கு, எத்தனை ஷூட்டிங்கில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு. உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறேன் நான் ஷூட்டிங்க்கு. 104 டிகிரிலெல்லாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லணும், கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லணும். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க நான். வான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. எங்கள் அப்பா வந்து நான் பிறந்தப்ப நான் ஓட்டு வீட்டில் தான் பிறந்தேன். ஃபியட் காரு அப்புறம் வாங்கினாங்க ஒன்று, அதுக்கப்புறம் அம்பாசிடர், அதுக்கப்புறம் மாருதி, அதுக்கப்புறம் ஹோண்டா. அப்படிதான் எங்கள் அப்பா கிட்ட போய் BMW வாங்கணும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கும்போது போய் கேட்டால் அவர் சொன்னார் 3 சீரீஸ் வாங்கணுன்னா 5 சீரீஸ் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அது நம்ம பட்ஜெட் இல்லைப்பா. எவ்வளோ இருக்கும்? 55 லட்ச ரூபாப்பா. என்னடா சொல்கிற, ஒரு வண்டியாடா அப்படின்னு கேட்டவர் எங்கள் அப்பா. நாங்கள் அப்படி தான் வந்தோம். சொல்கிறாங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. மாதம் 25,000 ரூபாய் மெடிசன் செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். என்ன கேள்வி கேட்கறாங்க வந்து உட்கார வச்சு. இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. ஏன்? நான் வாய் முட்டு இருந்ததுனால. எதுக்கு நான் இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? தேவையில்லை எனக்கு, தேவையில்லைங்க. நான் ஏன் சும்மா இருக்கணும்? ஒரு ஃபேக் இமேஜை நினைச்சு நான் சும்மா இருக்கணுமா? இமேஜே நான் என்னைக்குமே பார்த்தேன். ஒரு ஹீரோக்கு கூட போட்டி இல்லைங்க. எல்லாரையும் சொல்லுங்க இவர் அவர் அவர் இவர் இவர் அவர். நான் அதாவது தனியாக பண்ணிட்டு இருக்காரு விடுங்க. வித் 95% சக்சஸ் ரேட். ஏன்? எனக்கு பிடிக்காது, நெகட்டிவிட்டி பிடிக்காது. என்னையா இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்றீங்க? நான் சினிமா படிச்சுட்டு வந்திருக்கேங்க. பாம்பேல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், விஸ்காம் படிச்சிருக்கேன், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனவன வந்துட்டு எதுக்கு இதுக்குள்ள தள்ளி? அப்படி வளர்ந்தவன் நான். அதனால இவன் இதுக்கெல்லாம் போக மாட்டான், மீடியாக்கெல்லாம் பேச மாட்டான், வாய அடிச்சுட்டு இருப்பான். அவன் இமேஜ் முக்கியம். இமேஜ்னா என்ன தெரியுமாங்க? நீங்க இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கறது அதெல்லாம் இமேஜே கிடையாதுங்க. 23 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து நான் சொல்றேன். இன்னைக்கு எனக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்களா சில பேர், வரப்போறாங்க. அவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். உண்மையானவங்க கிட்ட இவனுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க இமேஜ். அதை உடைக்க ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம் யாரால முடியுதுன்னு. சினிமா பண்ணேன்னா கை கால் இருக்கு, நான் என்ன வேலை வேணா பண்ணி பொழிச்சுப்பேன். டான்ஸ் கிளாஸ் எடுத்து பொழிச்சுப்பேன். நான் பரதநாட்டியம் தெரியுங்க எனக்கு, முறைப்படி அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எப்படியுமே பொழிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஆளாவே ஆளாதீங்க. ஆம்பளைங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த மாதிரி லைஃப்ல என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் சொல்றேன். நான் நிற்பேன் உங்களுக்காக. என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கு இந்த ஜெனரேஷன்ல எனக்கு தெரியும். நான் நிற்பேன். இன்னும் என்ன வேணா வர சொல்லுங்க. இன்னும் 4 வீடியோ போட்டு நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ண கூட அவங்க சொல்லிக்க சொல்லுங்க. என்ன வேணா பண்ண சொல்லுங்க. இது சுத்தமா இருந்தப்போ அவ்வளவுதான் நான் நினைச்சு வாழ்றது என் லைஃப். அப்படிதான் நான் வாழ்வேன் சாவர வரைக்கும். சீண்ட வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.